ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பினால் மலர்கின்ற ஆன்மாக்கள் தேன் சொரியும் மலர்களைப் போன்றவர்கள். வண்டுகள் நாடியே சரண் அடையும். இறைவன் அன்பின் உச்சத்தில் நின்று படைத்தவை ஒவ்வொன்றுமே இனிமையானவை. மனிதர்களே தங்களது தன்மையினை உணர்கின்ற அறிவு பெற்றவர்கள். ஆனந்தம் நிறைந்த வாழ்வினை இறைவன் மனிதர்களுக்கே அருளியுள்ளார். ஆனந்தத்திற்கு மூலாதாரமான அற்புத உடலினையும் அருளியுள்ளார். அன்பினால் மலர்ந்த அன்பாலய ஆன்மாக்கள் தேன் சொரியும் மலரினை போன்ற உடலினை ஏற்க வேண்டும். ஒரு தாயானவர் தனது கருவறையினில் சுமந்து ஈன்ற உடல் எனும் அற்புத சக்தியினை அனைவரும் காக்க வேண்டும். எமது அன்பு சேவகர்களுக்கு ஓர் தாயாக உருமாறிய யாம் முதன்மையாய் உடல் எனும் கருவியினை சீரமைத்திடவே உதவிடுவோம். பஞ்சபூத ஆற்றல்களையும் உள்ளடக்கிய நில தேகத்தினை ஈன்ற தாயாக உருமாறிய யாம் காத்தருளிடுவோம். அன்பு மானுடர்களே, மகா யாகம் என்பது தெய்வங்களை ஈர்த்து பிணைக்க உதவியது போன்றே ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது மானுட ஆன்மாக்களை ஈர்த்து பிணைக்க உதவியது. நோன்பு ஏற்ற ஆன்மாக்கள் புவி இறங்கிய 12 தெய்வங்களுடன் உடலின் மூலமே பிணைக்கப்பட்டுள்ளனர். உடல் என்பது 7 சக்கரங்களை மூலமாக கொண்டு இறை ஆற்றல்களினால் இயங்குகின்றது. தெய்வங்களுக்கான ஆசனங்கள் அன்பாலயத்தோடும் அகத்தியராகிய எம்மோடும் ஒளி இழையினால் பிணைந்த ஆன்மாக்களின் உடலினுள் அமைக்கப்பட்டுள்ளன. அன்பான மானுட குழந்தைகளே, உங்களுடைய உடல் எனும் கருவியினை இயக்கிட தெய்வங்களே குடிகொண்டுள்ளனர் எனும் சத்தியம் உணருங்கள். உதித்துள்ள நற்தருணத்தில் அனைவரும் உங்களது உடலினை இறைவன் வசிக்கின்ற ஆலயம் என்பதனை உணர்ந்து அற்புதமாய் பாதுகாத்திடுவேன் எனும் சங்கல்பம் மேற்கொண்டிடுங்கள். உடல் எனும் இல்லத்தில் 12 தெய்வங்களும் 7 சக்கரங்களில் ஒடுங்கி வசிக்கின்றனர் என்பதனை உணர்ந்து உடல் காப்பேன் எனும் சங்கல்பத்தினை அனைவரும் ஏற்க வேண்டும். உடலானது சீராய் பேணி காக்கப்பட்டால் மாத்திரமே உயிர் அணுவானது ஆன்மாவோடு ஒடுங்க இயலும். அன்பு எனும் ஆன்ம ஆற்றல் பெருகிட அனைவரும் உடல் எனும் கருவியினை ஆனந்தமாய் உருமாற்றிடல் வேண்டும். இத்தருணம் முதல் உடலினில் பிரவேசம் கண்ட உயர் தெய்வங்களை ஏற்று உடல் எனும் ஆலயத்தினை தீர்க்கமாய் பராமரித்து ஆத்ம தீபத்தினை பிரகாசமாய் சுடர்விட்டு ஒளிரச் செய்திடுவேன் எனும் சங்கல்பம் ஏற்றிடுங்கள். மந்திரங்கள் உரைக்கப்பட்டு ஓசையின் மூலம் வேதியர்கள் நிகழ்த்திய உன்னத யாகங்கள் விண்குலத்து உயர் தெய்வங்களை மானுட உடல்களில் பிரதிஷ்டை கொள்ளச் செய்தன. அதனை போன்றே உங்களின் உடல்களில் சக்கர ஆற்றல்களாய் கலப்புற்றுள்ள ஒவ்வொரு தெய்வ சக்தியினையும் மந்திரங்கள் உரைத்து அஷ்டோத்திர பாராயணம் புரிந்து மேலும் வலுவாய் பிரதிஷ்டை கொள்ள உதவ வேண்டும். அன்பாலய ஆன்மாக்கள் ஒடுங்கிய சக்தியினை சிரசினில் ஏற்று
விரிந்த சிவனாரை அநாகதம் எனும் மலர்ந்த இதயத்தில் ஏற்று மூலாதாரத்தில் ஒடுங்கிய கணபதியின் சக்தியின் துணை கொண்டு உலகம் உய்வுறும் பணிதனை ஏற்க வேண்டும். அன்பாலயம் எனும் இல்லத்தினில் ஜீவ பிரதிஷ்டாபனம் புரியாத ஆன்மாக்களை ஈர்த்து உங்களுடைய 7 சக்கரங்களில் குடிகொண்ட தெய்வங்களின் ஆற்றல்களை பகிர்வது ஒன்றே எமது சேவகர்களாகிய பிள்ளைகள் ஏற்க வேண்டிய கடமையாகும். உதித்துள்ள அற்புத தினத்தினில் ஆதி சிவனின் இயக்கம் மலர்ந்துள்ளது. அன்பு மானுட ஆன்மாக்கள் சத்தியம் உணர்ந்து சங்கல்பங்களை மேற்கொண்டு உடலினை தூய்மையுறக் காத்து உள்ளத்தினை செழுமையாக்கி அனைத்து மானுட ஆன்மாக்களும் விடுதலை பெற வேண்டும் என்ற தூய எண்ணத்தினை விதைத்து 12 தெய்வங்களின் அஷ்டோத்திர பாராயணம் புரிந்து மகா யாகங்களின் பலன்கள் உலகம் முழுவதும் சென்றடைய உதவ வேண்டும். உங்களுடைய இயக்கம் சுயநலமின்றி பெருகினால் இறைவனின் இயக்கம் உங்களை சார்ந்து ஒடுங்கும். இறைவனை உணர வேண்டுமெனில் சக மானுட ஆன்மாக்களை பூரணமாய் நேசியுங்கள். அன்பு ஒன்றே மூலாதாரம். யுக மாற்றமே நமது பணி. சத்தியயுகமே இறைவனின் இல்லம். உணர்வுகள் ஒன்றே அனைத்தினையும் இணைக்கும் பாலமாகும். இறை செயலினை புனிதமாய் ஏற்பேன் எனும் சங்கல்பமே உங்களுடைய வினைகளை சீரமைத்து பேரானந்த வாழ்வினை நல்கிடும். அன்பான ஆசிகள்.